அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கலாம். நல்ல கவனிங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் நல்ல புரிஞ்சுக்குங்க. ஆழமா அறிந்து கொள்ள வேண்டிய சக்தி இது. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உருவாக்கினவர், உண்டாக்கின தேவனானவர். அண்டர்லைன் பண்ணிக்கங்க உங்க பைபிள்ல, மனப்பாடம் பண்ணிக்கங்க உங்களுடைய மனசுல. தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால், கர்த்தராய் இருக்கிறபடியால். அல்லேலூயா. மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில், கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை, 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 இல்லை. அல்லேலூயா. அப்போ தெய்வம் எங்கே வாசம் பண்ணுகிறது இல்லை? கைகளினால் கட்டப்பட்ட வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்ப எங்கே வாசம் பண்ணுகிறார்? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அன்பா இருந்தால் தெய்வத்தை நேசிக்கிறவர் அவர் வசனங்களை கை கொள்ளுவான். அல்லேலூயா. அவருடைய வேதத்தை நேசிக்கிறவன் அவருடைய வசனங்களை கை கொள்வான். ஆண்டவரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுபவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? வசனத்தை கை கொள்வார்கள். அல்லேலூயா. இரவும் பகலும் வசனத்தை தியானிப்பார்கள், வசனத்தை படிப்பார்கள், அதை வாசிப்பார்கள், அதன்படி நடப்பார்கள். ஆகவே 119:1 என்ன வாசிக்கிறோம்? 119:1 வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். என்ன மார்க்கம்? உலகத்திலே ஒரு மார்க்கம் உண்டு என்றால் அது உத்தம மார்க்கம். அந்த உத்தம மார்க்கம் எதிலிருந்து தோன்றுகிறது? சொல்லுங்க. வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தமர்கள். நீங்க நானும் ஒரு காலத்துல துன்மார்க்கமா இருந்தோம், உத்தமர்களாக வாழவில்லை. என்றைக்கு வேதத்தை நாம் வாசிக்க ஆரம்பித்தோமோ ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் உத்தமர்களாக மாற்றிக்கொண்டு வருகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், வசனத்தின் என்னில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனிலே என் பிதா அன்பா இருப்பார். நல்லது, நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நாங்கள், நானும் பிதாவும் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் உண்டாக்கினவர் சொல்றாரு. நானும் பிதாவும் அவனிடத்திலே நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா போடுங்க. ஆமென். அப்போ நானும் பிதாவும் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். அப்ப இயேசு நம்மிடத்திலே வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறார். ஆகவே தான் வேதம் சொல்றது 1 கொரிந்தியர் 3:16 1 கொரிந்தியர் 3:3ஆம் அதிகாரம் 16வது வசனம். டக்கு வாசிங்க. அப்ப யார் தேவனுடைய ஆலயம்? அப்போ தேவன் வந்து அவனோடு தங்கி அவனோடு வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார் என்று அநேகர் இதை அறியாமல் இருக்கிறார்கள். சத்தியத்தை சத்தியமாய் நமக்கு சொல்லி தருகிற வேத புஸ்தகம். ஆமென், அல்லேலூயா. அப்ப யார் தான் தேவனுடைய ஆலயம்? நீங்களும் நானும் தான் தேவன் தங்குகிற ஆலயம். இதை அனைவரும் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த அறிவு இது வேதத்தை படிக்கிறவர்களுக்கு உண்டாகிறது. இந்த அறிவை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அறியாமல் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது,
நீங்களே அந்த ஆலயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க மாமா, உங்க மச்சான், உங்க அக்கா, உங்க பெரியப்பா, சித்தப்பா, உங்க உறவுகள் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம். அதனால வேற ஆலயத்துக்கு போகாதீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. அது ஏப்பா நீங்களே அந்த கோயிலு, நீங்களே கோயிலா இருந்துட்டு நீங்க இன்னொரு கோயிலுக்கு போலாமா சொல்லுங்க. ஆமென். தேவன் எங்கே வாசமாக இருக்கிறார் சொல்லுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். டக்கு வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாருக்கும், மதங்களுக்கு தேவன் அல்ல. நல்லா கவனிங்க, மதங்களுக்கு தேவன் அல்ல. மதங்கள் மனிதனால் உண்டானது, வேதம் தேவனால் உண்டானது. அல்லேலூயா, ஆமென். அப்போ எல்லா மனுஷர்களுக்கும் தேவனானவர் ஒரே தேவன். எல்லா மனுஷர்களுக்கும், எல்லா மனுஷர்களுக்கும், எல்லாருக்கும், எல்லாருக்கும், வானத்தின் கீழே பூமி மேலே எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரே தெய்வம். அல்லேலூயா. அது வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் ஒரே தேவன், பிதாவும் உண்டு. பிதா, பிதானா தகப்பன் இல்லையா? ஒரே ராஜா, ஒரே தலைவர், ஒரே எஜமானர், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்கும் உள்ள இருக்கிறவர் ஒரே தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னவா வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் ஒரு. இந்த தேவன் எங்க இருக்காரு? நல்ல வசனம் பாருங்க. 3 இது சொல்லு. எல்லார், அப்பா மேல, அம்மா மேல, பிள்ளைங்க மேல, மாமா மேல, மச்சா மேல, எல்லார் மேலும், எல்லார் மேலும் ஒரே தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லார் மேலும் ஒரே தெய்வம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப எல்லார் மேலும், எல்லாரோடும் எத்தனை தெய்வம்? எத்தனை தெய்வம்? அப்ப எல்லார் மேலும் எத்தனை தெய்வம் இருக்கு? எல்லாரோடும் எத்தனை தெய்வம் இருக்கு? எல்லாருக்கும் உள்ள எத்தனை தெய்வம் இருக்கு? அல்லேலூயா. நான் சொல்றது சத்தியமா இல்ல பொய்யா? சொல்லுங்க நல்ல சத்தமா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல தெய்வங்கள் கிடையாது. வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, ஒரே தெய்வம். ஆமென். அந்த ஒரே தெய்வம் எங்க இருக்கிறாரு? எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்கும் உள்ளும் எத்தனை தெய்வம்? இதுதான் தேவனுடைய கொள்கை, மனுஷனுடைய கொள்கை அல்ல. பைபிள் சொல்லி தருகிற சத்தியம். அதுதான் இதுக்கு பேரு சத்திய புஸ்தகம். என்ன புஸ்தகம்? பொய் புஸ்தகம் அல்ல, சத்திய புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இரவு பகல் இந்த வேதத்தை படிங்க. நம்ம சத்தியவான்களாக மாற்றக்கூடியது ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் தான். ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம், 31. அண்டர்லைன் பண்ணிக்க, அண்டர்லைன் பண்ணிக்க. ஸ்தோத்திரம். அண்டர்லைன் பண்ணிக்க. மனப்பாட வசனம் குறிச்சு வச்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று, கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து, விசுவாசிக்கும்படியாகவும், நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? ஆமென், ஆமென். இந்த வேத புஸ்தகத்தை விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை, உலக ஜீவனை அல்ல, நித்திய ஜீவனை, நித்திய காலமாய் வாழப்போகிற வாழ்வு, நித்திய வாழ்வு. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக தேவன் வேதத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை படிக்கலன்னா யார் தப்பு?
எழுதப்பட்டதை படித்து வாசித்து நேசித்து அதன்படி நடக்கலன்னா யார் தப்பு சொல்லுங்க? அவர் ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க பார்க்கலாம். ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துங்க. வேதத்தின் மகத்துவங்களை இந்த உலகத்திற்கு நான் எழுதி கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மதத்துக்கு நான் எழுதி கொடுக்கவில்லை, உலகத்துக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆனால் மனிதனோ வேதத்தை பொய்யாக மாற்றிவிட்டான். வேதத்தை சத்தியத்தை என்ன செய்தான்? பொய்யாக மாற்றிவிட்டான். ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம், ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் எழுதிக்கங்க, வாசிங்க, குறிச்சிக்கங்க, வீட்டுல போய் வாசிங்க, வாசிங்க. 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை ஆஹா, யாரு? வேதத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை தெரியாதவர்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த சத்தியத்தை என்னவா மாத்திட்டாங்க? பொய்யாக மாற்றி விட்டார்கள். மனிதர்கள் தேவன் எழுதி கொடுத்த இந்த சத்தியத்தை பொய்யாக மாற்றிவிட்டு என்னவா? சிருஷ்டிகர். சிருஷ்டிகர்னா யாரு? உண்டாக்கினவர், படைத்தவர் இல்லையா? அவன் படைத்தவரை தொழுது கொள்ளாமல் சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். பாத்தீங்களா? இந்த சத்தியத்தை பொய்யாக மாற்றிவிட்டார்கள். உண்டாக்கினவரை ஆராதனை செய்வதை விட்டுவிட்டு உண்டாக்கப்பட்டவைகளை, பாத்தீங்களா, உண்டாக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டு சேவிக்கிறார்கள். அதைத்தான் வசனத்துல 21ல, அதிலே 21ல அறிந்தும் என்ன அநியாயம் பாருங்க. தெய்வம் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. தெய்வம் இருக்காரு, ஆமா. ஆனா அவரை தேவன் என்று என்ன செய்யலையா? மகிமைப்படுத்தாமலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தாமலும் இருந்து தங்களுடைய மூளை அறிவினாலே, சிந்தனைகளினாலே, சிந்தனையினாலே என்ன செய்தாங்களா? வீணர்கள் என்ன? வீணர்கள் என்ன? ஆமா, வேஸ்டா போயிட்டாங்களாமா, வேஸ்டா போயிட்டாங்களாமா. அப்போ மக்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வேஸ்ட் அப்படின்றாரு இல்லையா? மக்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களா வேஸ்ட். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அதான் இதுனா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசுநாதர் சொல்வது போது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, அதாவது சத்தியத்தை பொய்யாக மாற்றிட்டாங்க இல்லையா மனுஷங்க? அந்த பொய்யை உபதேசங்களாய் போதித்து போதித்து என்ன செய்யறாங்கம்மா? ஆராதனை செய்யறாங்க. ஆனா அந்த ஆராதனை எப்படி இருக்குதான்? வேஸ்ட். அல்லேலூயா. வீணா எனக்கு ஆராதனை செய்யறாரு என்றும் பிரகாரம் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். நம்மேலே ஒரே தெய்வம், நம்மோடு ஒரே தெய்வம், நமக்குள்ளே ஒரே தெய்வம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் ஏற்கனவே வாசித்த வசனம் தான், ஆனாலும் வாசிங்க. இரண்டாவது வசனத்துல இருந்து அப்படியே படிங்க. போய் மனுஷரே கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாக அவர் உங்களை விட்டு விடுவார். தோத்திரம். இது சீக்ரெட். தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு ரகசிய வார்த்தை என்ன? என்ன? நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரோடு இருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களோடு இருப்பாராம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆனா இப்ப வாச வசனத்துல என்ன வாசித்தோம்?
புதிய ஏற்பாட்டுல அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உள்ள இருக்கிறார். சோ அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார், நிறைந்து இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு இல்லைன்னா அவர் பாருங்க எவ்வளவு ரகசியம் பார்த்தீங்களா? நீங்க எந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் நம்மையில இருப்பார், நம்மோடு இருப்பார், நமக்குள்ளே இருப்பார். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு வேதம் வாசித்து ஜெபித்து துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து நம்ம கர்த்தரை உலகத்திலே உயிரோடு இருக்கிற வரைக்கும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் போராட்டத்திலும், இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் உலக விஷயம், இதெல்லாம் மாம்சீகமான விஷயம், இதெல்லாம் கண்களில் பார்க்கிற உலகம் மாயை. இந்த மாயையான இந்த பொல்லாத உலகத்திலே வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப யார்கிட்ட தான் இருக்குது? யார்கிட்ட தான் இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் நம்மோடு இருப்பதும் நம்மோடு இல்லாமல் இருப்பதும் இல்லையா? நம்ம கிட்ட தான் இருக்கு. இது நிறைய பேர் உணர்றது இல்ல, இதை நிறைய பேர் அறிந்து கொள்வதே இல்ல. அதை விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியே ஆண்டவரையே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுளுக்கு கண்ணு இல்ல, கடவுள் என்ன பார்க்கல, கடவுள் என்ன கை விட்டுட்டாரு, ஆமா நான் ஏன் கோயிலுக்கு வரணும், நான் ஏன் பைபிள் படிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், அவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? துன்பத்தை தானே கொடுக்குறாரு, கஷ்டத்தை தானே கொடுக்குறாரு, வேதனை மேல தான் வேதனை வருது, துன்பத்து மேல துன்பம் வருது, பலவீனத்து மேல பலம் வருது, பலவீனம் வருது. ஆமா வேணாப்பா. அதனாலதான் ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு. அல்லேலூயா. ஆகாரின் கண்ணை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? திறந்தா. ஆமா அல்லேலூயா. கடைசி நிமிஷத்துல என்ன ஆகாரு தன்னுடைய குழந்தைய போட்டுட்டு தண்ணி இல்லாம தாகத்துல குழந்தை சாகிறத பார்க்கறதுக்கு மனசு இல்லாம தூரம் போய் ஓன்னு அழுகுறா. கர்த்தர் ஆகாரின் கண்களை என்னாச்சு? திறந்த உடனே எதை பார்க்கிறா? நீரூற்றை பார்க்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு கொடுத்தா தன் பிள்ளைக்கா. ஆமா கண்ணு திறக்கணும். ஆமே கண்கள் திறக்கப்படணும். அப்பதான் ஆண்டோடைய அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. அந்த தாவீது ஜெபம் பண்றாரு. என்னன்னு 119:18 வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை, ஆமா கண்களை திறந்தரலும். விசுவாசத்துடைய கண்கள் எப்பவுமே திறக்கப்பட்ட கண்களா இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமா தேவன் நம்மளுக்கு உலகத்தின் கண்களை கொடுக்காமல் தேவன் ஆவிக்குரிய கண்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மாம்ச கண்களை அல்ல, ஆவிக்குரிய கண்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆத்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பதான் நம்ம தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஏசாயா தரிசன புத்தகம் 55:7 படிக்கலாம். ஏசாயா தரிசன புத்தகம். வழியையும் விட்டு என்ன செய்யணுமா? கத்தெடுத்துல நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, நீதிமனா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டனா இருந்தாலும் சரி, தோத்திரம். எந்த மதத்தை சார்ந்தவனாக, எந்த இனத்தை, எந்த ஜாதியை, எந்த கோத்திரத்தை, எந்த குலத்தை சார்ந்தனாங்களும் சரி, தோத்திரம். கத்தெடுக்கல திரும்ப கடவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு? சொல்லுங்க, நம்ம தேவன் யாரு? ஆமென். நம்மள இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், மனது உருவுகிற தெய்வம். ஆமென். மனது உருவார். தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 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 அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினால் உன்னை முடி சுட்டுகிறவர். அல்லேலூயா. ஆமென். எடுத்த உடனே சுகம் வேணும், எடுத்த உடனே அற்புதம் வேணும், எடுத்த உடனே ஆரோக்கியம் வேணும், எடுத்த உடனே பிளஸிங்ஸ் வந்துடணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவருடைய அப்ரோச்மெண்ட் வித்தியாசமானது. அல்லேலூயா. எட்ட உடனே ஆண்டவர் சொல்ற உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார்.
ஆண்டோட ட்ரீட்மெண்ட் வேற. மனுஷனுடைய ட்ரீட்மெண்ட் என்ன? வெட்ட உடனே இந்த மாதிரி நோய் குணமாகணும். இது மனிதனுடைய எதிர்பார்ப்பு, இது மனிதனுடைய காரியங்கள். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அக்கிரமெல்லாம் மன்னித்து, அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் செய்யற ப்ராசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படாம நீ 1000 பிளஸிங் பண்ணாலும் அது நமக்கு பலிக்காது. சோ ஆண்டவருடைய மெத்தட் வேற. ஆமென். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்புறம் அந்த வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க 6வது வசனமா? 6வது வசனம் 55:6. ஏசாயா 55. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த வசனத்துல தேடுங்கள் அப்படி சொல்றாரு. எப்ப தேடணுமா? சரியான தக்க சமயத்தில், தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில், சமூகமாக இருக்கையில். அப்போ ஆண்டவர் நம் மேல இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், சமூகமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தரை எப்ப தேடணும்? தக்க சமயத்தில். ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு நல்ல காலங்கள் அவர் கொடுத்திருக்காரு. ஆமென். தக்க சமயம்னா என்ன? வாய்ப்பு. வாய்ப்பு என்னப்போ சொல்லுங்க, என்னப்போ சொல்லுங்க, என்னப்போ? வாய்ப்பு, சான்ஸ், தருணம். ஆமென். கர்த்தர் நமக்கு நல்ல சமயங்களை தேவன் நமக்கு தரும். வேத வாசிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, பாட்டு பாட, அவரை தேட, இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க, தியானிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பே இல்ல ராஜா அப்படி சொல்றதுக்கு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வாய்ப்புகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிறைய இந்த தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் போது கொடுக்க கொடுக்க அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். தக்க சமயம், சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இயேசுவானவர் மத்தேயு 7:7 தெரியும், மனப்பாட வசனம் தானே? சொல்லுங்க பாருங்க. மத்தேயு 7:7. இல்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு. அல்லேலூயா. இதை விட ஒரு நல்ல மெசேஜ உலகத்துக்கு யாருமே கொடுக்க முடியும்? இதை விட நல்ல மெசேஜ். கேளுங்கள். ஆமா. அப்போ சமயம் கொடுக்கப்படுகிறது கேட்கறதுக்கு, வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது கேட்கறதுக்கு, இல்லையா? அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஆமா வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, இல்லையா? தட்டுவதற்கு, தேடுவதற்கு. கேட்கறது ஒரு அனுபவம், அனுபவம், அனுபவம். கேட்பது ஒரு அனுபவம், தட்டுறது ஒரு அனுபவம், தேடுறது ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆமென். சோ கர்த்தரிடத்துல யார் மனுஷர்கிட்ட கேட்க வேணாம், படைத்தவர் இடத்துல கேளுங்கள், உண்டாக்கின இடத்துல கேளுங்கள், எல்லாம் கிடைக்கும். ஆமென். விரும்புகிறதும் கிடைக்கும், விரும்பாததும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமா, அவருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறினா போதும். ஆமென். அல்லேலூயா. என் விருப்பம் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய விருப்பம். ஆமென். ஆனாலும் கேட்போம். கேட்கும்போது அவர் கொடுப்பார். நமக்கு என்ன வேணுமோ அது அவருக்கு தெரியும். நாவிலே சொல் பிறவாதற்கு முன்னமே நமக்கு என்னது வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொர்ந்து போகாதீங்க, விசுவாசிங்க. விசுவாசித்தால் பெரிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், சாக மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சாகடிக்க விட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கண்மணி போல நம்மை காக்கிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தன் சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை படிக்கலாமா? 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனேன்னு எழுதிருக்குல்ல, அந்த இடத்துல உங்க பேரை போடுங்க. என் குமாரத்தி ஆகிய இவாஞ்சலினே.
படி படி படி. உன் பேரை போட்டு படி அம்மா. என் குமாரத்தியாகிய இவாஞ்சலினே. தோத்திரம். சத்யா பிரதர் படிங்க. என் குமாரனாகிய சத்யாவே. படிமா. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பிதாவின் தேவனை அறிந்து ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உங்க கூட பர்சனலா பேசுறாரு. சலமுனே பேர் சொல்லி சொல்றாரு. ஆமா சத்யாவே, ஆமா என் மகனே, என் மகளே கூப்பிடுறாரு. ஆமென். கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அறிந்து உத்தம இருதயத்தோடும் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும். அப்ப உத்தம இருதயம், உற்சாக மனசு. சொல்லுங்க பார்க்கலாம். உத்தம இருதயம், உற்சாக மனசு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது நம்ம எப்படி வரணும்? உத்தம இருதயத்தோடு வரணும், உற்சாக மனதோடு வரணும். அல்லேலூயா. அப்போ கேட்கும் போது எப்படி கேட்கணும்? உத்தம இருதயத்தோடு கேட்கணும், உற்சாக மனதோடு கேட்கணும். எப்படி தட்டணும்? உத்தம இருதயத்தோடு தட்டணும், உற்சாக மனதோடு தட்டணும். எப்படி தேடணும்? உத்தம இருதயத்தோடு தேடணும், உற்சாக மனதோடு தேடணும். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். சமமா இருக்கல நோக்கி கூப்பிடணும், கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து கர்த்தர் யாரு? இருதயங்களை ஆராய்கிறவர், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர். நம்ம என்ன யோசிக்கிறோன்றத பாக்குறாரு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். தென்படுவார்னா என்ன? அதாவது ரகசியம். அது எப்படி சொல்ல முடியாது. தென்படுவார். அதுதான் ஏதோ ஒரு ஆமா இன்சிடென்ட், ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு நிலையில தேவன் தென்படுவார். ஆமென். நம்ம வெளிப்படுவார். அப்பதான் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவர் நம்ம வெளிப்படுவார். ஆமென். தென்படுவார். விட்டுவிட்டால் என்ன மாதிரி வசனம் பார்த்தீங்களா? நம்ம விடுறது கொஞ்ச நேரம் தான், ஆனா அவர் விடுறது அப்போ டெம்பரவரியா கூட அவரை கை விடக்கூடாதா? அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆமா, நீ என்ன விட்டுட்டல, என்ன விட்டுட்டு வேற போயிட்டல. ஆமா, இவன் உனக்கு எந்த சம்பந்தமா இல்லைன்னு இது அப்படியே சுத்தி போட்டுருவாரு. வாய்ப்பே இல்லை ராஜா. தோற்றம். இது பழைய ஏற்பாட்டுல சாலமோனுக்கு சொன்னது. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு கூட அவன் சாலமோன் என்ன செஞ்சுட்டான்? கொண்டதை கேட்டு போயிட்டான். அப்படிதானே இருக்கு வசனம். சரிங்க. 700 மனைவிகளும் 300 வைப்பாட்டிகளும் உருப்பிடுவானா? தோத்துரும். அல்லேலூயா. ஒண்ணு வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு. ஏன்னா ராஜா எல்லாம் வந்ததெல்லாம் இவன் தேடி போனது இல்ல, எல்லாம் இவனை தேடி வந்தது இல்ல. எல்லாம் அல்லேலூயா. ஆமா, எல்லாம் அன்பளிப்பு, கிஃப்ட். சாலமோனுக்கு அவ்வளவு ஞானம், அவனுக்கு அவ்வளவு அறிவு, அவ்வளவு புத்தி, அவ்வளவு ஐஸ்வர்யம், அவ்வளவு இது. தேவன் அவனை உயர்த்தின கடைசி ஆண்டவரை விட்டு விட்டான். தோத்திரம். சிருஷ்டிகளை தொகுத்து சேவிக்கவில்லை, சிருஷ்டியை தொகுத்து சேவித்தான். இப்ப புரியுதுங்களா? அல்லேலூயா. ஆமா, அது மாதிரி இந்த சாலமோன் தன்னை படைத்தவரை விட்டுவிட்டு, தன்னை ஆசீர்வதித்த தெய்வத்தை விட்டுவிட்டு, தன்னை உண்டாக்கின தெய்வத்தை விட்டுவிட்டு, கண்டதை பின்னாலெல்லாம் போய் அவன் பின்வாங்கி போனதுனால அவன் புழுத்து செத்தான் அப்படின்னு வேத ஞானிகள் சொல்லுகிறாரு. அது அவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. ஜீவ புஸ்தகத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சாலமோனுடைய பேரே இல்லவே இல்லை சுத்தமா. விசுவாச வீரர்களுடைய பட்டியலில
சாலமோனுடைய பேரு இல்ல. ஸ்தோத்திரம். ஆக தேவனை அவன் தேடவில்லை, ஜோசியர்களை தேடினான், விக்கிரகங்களை விக்கிரகங்களை ஆராதித்தான், உலக பிரகாரமான காரியங்களை செய்வித்தான். ஆகவே அன்பானவர்களே, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை தேடுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் மட்டும் படிங்க. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். முடிச்சுறேன், 5 நிமிஷம். நோக்கி போகிறேன். நான் உங்க கூடவே இருப்பேன்னு நினைக்காதீங்க, நான் போறேன். அல்லேலூயா. ஆமா, நீங்க என்னை தேடி. அவருக்கு எவ்வளவு கோபம் வந்து அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு பாருங்க, இல்லையா? ஒரு கோபம் வந்து அந்த கோபத்துல சொல்ற வார்த்தை இது. ஏசுநாதருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு இந்த ஜனங்க பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா. ஸ்தோத்திரம். அது நான் போறேன். ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகத்துல உன்னை கைவிடுறதா இல்லைன்னு சொன்னாரு. அது ஒரு காலம். அல்லேலூயா. இப்ப அவன் என்ன சொல்றாரு? நானே போறேன், நீங்கள் என்னை தேடுவீங்க. தேடி 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 அப்படியே சேர்த்து போயிடுவீங்க அப்படின்ட்டாரு. கொஞ்சம் கடினமா இருக்குது இந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆனாலும் ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. அதனால்தான் சமீபமாக இருக்கிற அவர் நோக்கி கூப்பிடுங்க, தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. பிடிச்சுக்கணும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதே ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கணும், கெட்டியா பிடிச்சுக்கணும். வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல, வாய்ப்பு எல்லா நேரமும் கிடைக்கிறதே இல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு இலவசமாய் குருவியா கூட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு. நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் நமக்கு நிச்சயம் இல்ல. இஸ்ரேல நடக்கிற காரியத்தை பாக்குறோம், ஈரான்ல நடக்கிற காரியத்தை பாக்குறோம். நாளைக்கு நம்ம கையில இல்ல. நாளைக்கு அப்படியே உலக மகா யுத்தமாக மாறல, உலக போராக வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக நம்ம இந்திய தேசமா என்ன செய்யணும்? 2ஆம் கட்டம் இருக்குது. யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம இப்படிமா அப்படிமா இருந்தது. ஏதோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிதானே ஆகணும். இல்ல இல்ல எங்களை விட்டுருங்க, நாங்க தனி நாடு, நாங்க தனி, எங்க வழி தனி வழி அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நாடும் சேர்க்கறதுனால நீங்களும் சேர்ந்தா ஆகணும். எல்லா நாடும் போர் வீரர்கள் அனுப்புறது இவங்களும் ராணுவத்தை அனுப்பினா ஆகணும். இங்க இருக்கிற அணுகுண்டெல்லாம் வெடிச்சுதான் ஆகும் ஒரு நாளைக்கு. தோற்றம் நிலை மாறிக்கொண்டே இருக்குது. ஆகவே அவரை தேடுவதற்கு இது நல்ல ஒரு காலமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். அடுத்த யோவான் சுவிசேஷத்துல இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்ச காலம். ஆமா, இன்னைக்கு ஒளி நம்மிடத்துல உலாவி கொண்டிருக்குது. இந்த ஒளி நமக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்குது. இந்த ஒளி நமக்கு வழிகாட்டு கொண்டிருக்குது, நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்குது, நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்குது, நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒளி இன்னும் கொஞ்ச காலம் நமக்கிட்ட, இது கிருபையின் காலம். இந்த ஒளி கொஞ்ச காலம் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம தேசத்துல இருக்குது, நம்ம குடும்பத்துல இருக்குது, நம்முடைய நாட்டுல இருக்குது. நம்முடைய தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார், நம்ம குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்ககிட்ட இருக்கு. நல்ல கவனிங்க. ஒரு இருண்ட காலம் வரப்போகுது. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், அடுத்த நாளைக்கு இருக்கலாம், அடுத்த மாசத்துல இருக்கலாம், அடுத்த வருஷத்துல இருக்கலாம். ஒரு இருண்ட காலம் வரப்போகுது. அது ஒளி நம்ம கூட இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணுமா? ஒளியை தேடணும், ஒளியை நடக்கணும், ஒளியை கற்றுக்கொள்ளணும், வெளிச்சத்திலே நாம் நடக்கணும். ஆண்டவரை தேடுகிற ஒரு காலம் இது. ஏன்னா இருளிலே நீங்கள் அகப்படாதபடி நடவுங்கள். இருண்ட காலம் வந்துச்சுன்னா வரப்போது. அந்த இருண்ட காலத்துல என்னவா வசனம் என்ன சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்காது, கட்டுத்தர ஆள் இருக்காது, வேதம் இருக்காது. வேதத்தெல்லாம் புடிங்கிடுவாங்க. யாரு வீட்டுல எத்தனை பைப் வச்சிருக்கீங்க அப்படி வீடு விடா புகுந்து என்ன செய்ய போறானுங்க? பைபிள் எல்லாம் பிடிங்க போய் போறாங்க. அப்படி ஒரு காலம், இருண்ட காலம். தெருப்பசமே பண்ண முடியாது, வீட்டு கூட நடத்த முடியாது, சபை நடத்த முடியாது. ஆமா, சீல் வச்சுருவாங்க. எங்க ஜபம் நடத்த முடியாது, எங்க ஆராதனை நடத்த முடியாது. ஆமா, அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு, காட்டுங்கள்ல போயிட்டு, மலைகள்ல போயிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காலம் வரப்போகுது. இருண்ட காலம் வரப்போகுது. ஆக ஒளி இன்னும் கொஞ்ச காலம் நம்ம கிட்ட இருக்க போகுது.
ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யணும்? இருளிலே நீங்கள் அகப்படாதபடி ஒளியிலே நடந்து கொள்ளுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? அறியான் ஒளி உங்களோடு இருக்கும்படி நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மாதிரி வசனம் பார்த்தீங்களா? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது, கர்த்தருடைய வசனம். ஆமென். ஒளியிலே நடவோம், ஒளியிலே பிரகாசிப்போம், ஒளியின் பிள்ளைகளாய் மாறுவோம். ராஜரீக குடும்பம் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்குவோம். ஒரு நாளும் இருளின் பிள்ளைகளாய் மாறிவிட கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒளி இயேசுதான் இல்லையா? ஆமென். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் இல்லையா? 8:12 யோவான் 8:12 மனப்பாட வசனம் குறிச்சுக்கங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். நோக்கி ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன். இயேசுவை ஃபாலோ பண்றவங்க நம்மளா யார் ஃபாலோவர்ஸ்? இயேசுவின் ஃபாலோவர்ஸ். ஆமென். அல்லேலூயா. உலகம் பார்க்கிறது, உலகம் பார்க்கிறது, உலகம் கேட்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே அன்பு இருக்கிறது, ஒளி இருக்கிறது. ஆமென். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம மேலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம எல்லாருக்கும் தேவனானவர். ஆமென். ஒரே தெய்வம் நமக்கு உண்டு, அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி நம்மோடு இருக்கும்போது நம்ம அவரை தேடுவோம். ஆமென். 1 அதிகாரம் 9வது வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் இத வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அப்ப எந்த மனுஷனையும் எந்த மனுஷியையும், அல்லேலூயா, எந்த பிள்ளைகளையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த 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 மெய்யான ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா.